ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம சேனலில் பிளாக் ஃப்ரைடேயோட vlog தான் பார்க்க போகிறோம். பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு இங்கே யூஎஸில் இருக்க ஷாப்லாம் காலையில் 5 o'clock வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாங்கள் இது வரைக்கும் அந்த அளவுக்குலாம் இயர்லியராக போனதில்லை. பட் இந்த வாட்டி எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வாக்கபிள்லே வந்து கோல்ஸ் இருக்குது. ஸோ போய் பார்க்கலான்ட்டு தான் நான் வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு 200 பீப்புளுக்கு வந்து இங்கே வந்து கூப்பன்ஸ் மாதிரி தராங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த டைம் ஒரு 20 பீப்புள் தான் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து அந்த கூப்பன் கிடச்சிது. பட் அந்தளவுக்கு பெரிய கிஃப்ட் அதெல்லாம் கிடைக்கல. எனக்கு $5, என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு $5ன்ற மாதிரி தான் கூப்பன் கிடச்சிது. பட் அந்த $5 பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து 12 o'clock வரைக்கும் ஷாப் பண்ணலாம். இன்றைக்கி ஓப்பனில் இருக்கும். ஸோ அன்றைக்கி 12 o'clock அந்த கூப்பனை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஐட்டம் வந்து இங்கே வாங்கிக்கலாம். அதுவும் வந்து ஒரு ஐட்டம்க்கே 2 கூப்பனும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு கூப்பன் மட்டும்தான். ஸோ ஹஸ்பண்ட் அவருக்கு தனியாக ஏதாவது வாங்கினா அந்த கூப்பன் அப்ளை பண்ணும், எனக்கு தனியாக அதை அப்ளை பண்ணும். சேர்ந்தாப்பில் 10 கூப்பன் கூட எங்களால் அப்ளை பண்ண முடியல. ஸோ சரி என்ன தான் இருக்குன்ட்டு உள்ளே போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபுல்லாகவே வந்து ஆன்லைனில் போட்ட டீல்ஸ் மட்டும்தான், எதுவும் எக்ஸ்ட்ரா பெருசாலாம் எதுவுமே இல்லை. முந்தின நாள்லாம் வந்து எப்படி இருக்குன்னா பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு தான் இந்த டீல்ஸ்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்கும். ஸோ அந்த கூட்டமும் அதிகமாக இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ஜேசி பன்னியில் கொடுத்தாங்க. இது ஜேசி பன்னியில் என்ன டீல்னால், காலைல வந்து 5 o'clock ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்து ஃபஸ்ட்டு வர அந்த குறிப்பிட்ட மெம்பர்ஸ் 200 நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து இந்த க்ளோபும் அப்புறம் கூப்பன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு போக முடியல. பட் 9 o'clock தான் நான் போனேன். அந்த டைமும் இருந்ததுன்ட்டு எனக்கு ஒன்று கிடச்சிது. அப்போ வந்து கூப்பன்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 40% ஆஃப் ஒரு கூப்பன் கிடச்சிது. பட் இது என்னென்னா பிளாக் ஃப்ரைடேலாம் முடிஞ்சு வர நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம அதில் தான் ஷாப் பண்ணால் 60க்கு மேலே வாங்கினா 40% ஆஃப்ன்ற மாதிரி ஒரு கூப்பன் கிடச்சிது. இன்னொரு கூப்பன் பார்த்தீங்கன்னா வந்து மதியம் இது வந்து டைம் கொடுத்தாங்க. காலையில் கூப்பனில் அது கிடச்சிது. மதியம் கொடுத்த கூப்பனில் பார்த்தீங்கன்னா $10 ஆஃப் வந்து ஒரு கூப்பன் எனக்கு கிடச்சிது. ஜேசி பன்னியில் டைமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டாங்க. காலையில் 5 o'clock அந்த ஸ்னோ க்ளோப் இருக்கு இல்லையா, அதுவும் கூப்பனும் கொடுத்தாங்க. ஈவினிங் மதியம் போல் கொஞ்சம், அப்புறம் அதை மதியம் 9 o'clock ஸ்லாட் ஒன்று, 12 o'clock ஸ்லாட் ஒன்றுன்ட்டு. ஸோ நான் மதியம் அங்கே இருந்ததுனால 2 ஸ்லாட்டுமே போய் கலெக்ட் பண்ணேன். 2மே வந்து இந்த மாதிரி கூப்பன்ஸ் தான் கிடச்சிது. ஸோ நான் அங்கேயே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன், ஏதாவது ஐட்டம்லாம் ஏதாவது இருக்கான்ட்டு. ரொம்ப பெருசு இங்கேயுமே எதுவுமே இல்லை, எல்லாமே ஆன்லைனில் போடுற ஆஃபர் தான். இது பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டி மேக்கர்லாம் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. பட் இது நமக்கு எதுவுமே இது யூஸ்ஃபுல்லான ஐட்டம் இல்லை. கிட்ஸுக்கு இங்கே பாருங்கள், இப்போ ஸ்னோ சீசன் வருது இல்லையா, அந்த ஸ்னோவில் விளையாடுற ஐட்டம்லாம் நிறைய டீலில் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து $799க்கு இருந்துச்சு, $7. அப்புறம் இந்த வேக்யூம் கிளீனரு, அப்புறம் போர்ட்டபிள் சார்ஜர்ஸு, இங்கே பாருங்கள் மக்கு வார்மர், இதெல்லாம் புதுசாக இருந்தது, பார்க்க க்யூட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே டீலில் தான் இருந்துச்சு. கிட்ஸ்க்கு டாய் எப்பவும் போல் ஆன்லைன்லேயே பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. முதல்ல வந்து ஆன்லைனில் என்ன தான் டீல் இருந்தாலும் அந்த அன்னைக்கு வந்து அந்த டோர் பஸ்டருன்ட்டு ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கே வந்து கொஞ்சம் ஐட்டம்லாம் கிடைக்கும். பட் அதை மாதிரி எதாவது இருக்குமான்னு பார்த்தேன். பட் அது மாதிரி எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் பிளாக் ஃப்ரைடே அன்றைக்கி அந்த கூப்பன் மட்டும் வாங்கணுன்னா ஓகே போகலாம் நம்ம இயர்லியராக. பட் பொருள்லாம் வாங்கணும், நமக்கு கொஞ்சம் லோ ப்ரைஸில் வாங்கணுன்னா ஆன்லைன் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பூமா வந்து மென்ஸுக்கு மட்டும் $20 இங்கே ஒன்று ஜேசி பன்னியில் இருந்துச்சு. அப்புறம் நிறைய கிறிஸ்மஸ் ஐட்டம், அந்த டெக்கார் பீசஸ் எல்லாமே வந்து ஜேசி பன்னியில் சூப்பராக இருந்துச்சு. இப்போ கிறிஸ்மஸ் சீசன் இல்லையா, அதனால் எல்லா ஐட்டமும் இருக்குது. இது எல்லாமே வந்து ஜேசி பென்னியோட vlog தான். அங்கே கிச்சன் ஐட்டமும் நிறையா டீல் போட்டிருந்தாங்க கொஞ்சம். ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் நான். நிறையா ஐட்டம் வந்து டீலில் இருக்குன்னே வாங்குவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நமக்கு தேவையான ஐட்டம் ஏதாவது டீலில் இருந்தால் வாங்கினா இந்த பிளாக் ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல சேவிங்ஸ் ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ இந்த கிச்சன் ஐட்டம் எல்லாத்துக்குமே நல்ல சூப்பர் டீலாக நிறைய ஐட்டம் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ நம்ம இங்கே ஒரு இதை நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து ரொம்ப பெரிய டீல் கொடுக்குற மாதிரி நமக்கு காமிப்பாங்க. இப்போ இங்கே இந்த பேன்லாம் $39 தானே $39
$39 ஆஃபரில் போட்டிருக்கான். பட் ஒரிஜினல் ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு $40 இல்லை $45 தான் இருக்கும். பட் இவங்க வந்து அந்த மாதிரி வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை வந்து ஒரு $60-65ன்னு போட்டு அதிலேருந்து நம்ம 39 கொடுக்குற மாதிரி இவ்வளோ ஹியூஜ் டிஸ்கவுண்ட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. பட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க கண்டிப்பாக. பட் இவ்வளோ பெரிய ஹியூஜ் டிஸ்கவுண்ட்டாக இருக்குமான்றது தான் வந்து டவுட்டு. அப்புறம் கிட்ஸுக்கு சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ் எல்லாமே. இங்கேயோட எனக்கு தெரிஞ்சு டார்கெட்டில் வந்து கிட்ஸுக்கு அவ்வளோ சூப்பர் ட்ரெஸ்லாம் கிடச்சிது. நான் என்னோடய லிஸ்ட்டில் வந்து டார்கெட்டே நான் வைக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து டார்கெட்டில் அந்தளவுக்கு பர்ச்சேஸ் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ என்னோடய மெயின் இது எல்லாமே ஜேசி பென்னி பார்க்கணும் அப்படின்ட்டு தான் இருந்துச்சு அந்த மாலில் போயிட்டு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக நான் வந்து டார்கெட் சரி போய் பார்ப்போன்னு பார்த்தா டார்கெட்டில் தாங்க செம்ம டீல் போட்டிருந்தாங்க. அதனால் நெக்ஸ்ட்டு பிளாக் ஃப்ரைடே ஏதாவது வந்திருந்தால் நான் ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் தான் போய் பார்க்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா கிட்ஸு ட்ரெஸ் எல்லாமே வந்து அங்கே சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு ஃபிட்டும் வந்து நல்லாயிருக்கும், குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் டார்கெட்டில். ஸோ பார்த்த உடனே அங்கே வந்து நிறைய ட்ரெஸ் நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த விலாகோட நான் கடைசியில் நான் ஷேர் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே வந்து ஜேசி பென்னியில் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அந்த ஸ்வெட்டர் மாடல் எல்லாமே வந்து $10 $15 அந்த மாதிரி டீல்ஸில் வந்து நிறையாவே இருந்துச்சு. நான் ஃபுல்லாக ஜேசி பென்னிலே தான் சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தவுடனே அந்த கூப்பன் வாங்கிறதுக்காக வந்தேன் இல்லையா. ஸோ இங்கேயே வந்து ஃபுல்லாக பார்க்கவே எனக்கு டைம் ஃபுல்லாக வந்து போயிடுச்சு. அப்புறம் இது வந்து புதுசாக இந்த இயருக்கு வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அது என்ன ஒன்றா ஒரு மாதிரி பாடியோட ஒட்டின மாதிரி கிளாத். அது எல்லாருக்குலாம் செட் ஆகாது அந்த மாதிரி கிளாத்து. இதெல்லாம் ஸ்வெட்டர் மாடல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த டிஷர்ட்டுமே சூப்பராக இருக்கும். லாஸ்ட் இயர் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா buy 3 get 3 அந்த அளவுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தா. பட் என்ன கேட்டால் இந்த ஆஃபரோட சில வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே வந்து $499 $599 ஆஃபர் போடுவான். எது எடுத்தாலும் இந்த ஸ்டோர் ஃபுல்லாக எது எடுத்தாலுமே அந்த மாதிரி ஆஃபரில் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து செஃபோரா பக்கம் வந்தேன். செஃபோராலையுமே சில ஐட்டம்லாம் வந்து 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. வெளியில் வந்து ஆப்பிள் ஷோரூம் கிட்ட பார்த்தேன். கூட்டம் பாருங்கள் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. ஸோ ஆப்பிளில் வந்து கிஃப்ட் கார்டெலாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே வாங்குகிற ஐடியா இல்லை. பட் கோல்ஸில் வந்து இந்த நமக்கு $5 ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்களே கோல்ஸ் கேஷு. ஸோ அதில் வந்து இந்த ஐட்டம் வந்து எங்களுக்கு $7க்கு கிடச்சிது. இது ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $33. பட் ஆல்ரெடி 15% ஆஃப் கோல்ஸில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் டிடக்ட் பண்ணி $22க்கு வந்தது. எங்ககிட்ட வந்து $5 கோல்ஸ் கேஷ் இருந்தது இல்லையா. ஸோ அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் $19 பே பண்ணோம். நெக்ஸ்ட்டு மெயில் அண்ட் ரிபேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே. அது என்னென்னா நம்ம அந்த ஐட்டம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதை ஃபில் பண்ணி நமக்கு அங்கே அதாவது போஸ்டலில் அனுப்புனா ஒரு கார்டு கொடுப்பாங்க அந்த $12க்கு. ஸோ அதை வச்சு நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மணியை. ஸோ அதனால் அதெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு $7க்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிது. அப்புறம் நான் டார்கெட் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா. டார்கெட்டில் வந்து ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்ட்டு. குறிப்பாக வந்து கிட்ஸுக்கு இந்த ஸ்வெட்டர் பார்த்தீங்கன்னா $18. பட் இந்த டீலில் பார்த்தீங்கன்னா 40% ஆஃபில் வந்து $10க்கு கிடச்சிது. இது சூப்பராக இருக்கும். இது குவாலிட்டி எல்லாமே. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த வின்டருக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் இது எல்லாமே ஃப்ளீஸ் ட்ரெஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீஸ் இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு $450க்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் ப்ரைஸ் எனக்கு ஏதோ $8. ஸோ அதில் 50% ஆஃபில் வந்து $4 கிடச்சிது ரெண்டுமே. இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா $3 தான். இது ரெண்டுமே $3 தான் கிடச்சிது. ஸோ டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல டீல். பிளாக் ஃப்ரைடேக்கு ஒரு ரீசனபிள் டீல் போடுறான். ஸோ அங்கே செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வாட்டி. இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.